அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டி 2026 தேர்தல். அப்போ ஒரு போட்டியாளரை காலி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இப்ப காலி பண்ண வேண்டிய ஆள் யாருன்னு சொன்னா அதிமுக. அதாவது நீங்க சொல்ற மாதிரி அவர் உண்மையிலே போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்குலாம் கிடையாது. அப்படி ஒரு நரேஷனை அவங்க செட் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் 2014 வடநாட்டில் மோடி அவர்கள் பிராண்ட் பண்ணாங்க. மோடி அலை வீசுது, மோடி அலை வீசுது, எங்கே பார்த்தாலும் மோடி அலை வீசுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் இப்போ என்ன ஆகுது, எங்கேயுமே மோடி அலையும் இல்லை, ஒரு சின்ன இது கூட காற்று கூட வீசல. ஸோ அந்த மாதிரி பிராண்ட் பண்ணுற வேலை நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் விஜயோடைய பேச்சையும் அங்கே பாஜகவோட ஸ்டைலையும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இப்போ அங்கே எப்படி மோடி அலை வீசுதுன்னாங்களோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் அலை வீசுது அப்படின்னு இங்கே கொண்டு வராங்க. இப்போ இது ரெண்டாவது என்ன ஸ்ட்ராட்டஜினா, இப்போ சண்டை திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும். ஏன்னா திமுக முதல் இடத்த பிடிச்சிருச்சு. இப்போ அவங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வரப்போ 2026 தேர்தலில் அவங்களுடைய வெற்றின்றது 90% மேலே உறுதி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ரெண்டாவது இடத்தை யார் பிடிக்க போறா, அந்த எதிர்கட்சி தலைவரை வரப்போறது யார் அப்படின்ற போட்டி தான் பாஜக அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர், இன்னும் இருக்கிற சொச்சமச்ச கட்சி எல்லாமே. ஸோ இந்த இடத்த பிடிக்கணும்னா அவங்க அந்த ரெண்டாவது இடத்த பிடிக்கிறதுக்கான போட்டி இவங்ககிட்ட போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சோடனே அவங்களுக்கு வெற்றி இல்லை அப்படின்னு. ஸோ இதை தான் அவர் அப்படி பிராண்ட் பண்றாரு, நான் தான் அப்படின்றது. ஆனால் பாஜக சாதாரண கட்சி கிடையாது, கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னொரு இது. என்னோட கேள்வி என்னன்னா, அதிமுக மாதிரி ஒரு எதிர்கட்சி, அதாவது திமுகக்கும் பாஜகவுக்கு தான் சண்டை அப்படின்ற பிராண்டை உண்டு பண்றதுக்கு தான் அவங்க அதிமுக கூட வந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட அதிமுக கட்சியை அவங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணும்போது தாவேக்கா எதுக்கு அவங்க வளர விடுறாங்க அப்படின்ற கேள்வி வரும்போது தான் பின்னாடி வேலை செய்யறாரு.